பல கருத்துக்களுக்கு RSSின் விஜய பாரதம், இந்துத்துவாவை ஆதரிக்கிற தினமணி, தினமலர் போன்ற பத்திரிகைகளில் வருகிற கருத்துக்களுக்கு எதிர்கருத்தாக பெரியாரிய சார்ந்த பார்வையில் பதில் அளிப்பவர் மின்சாரம் என்கின்ற பெயரில், மயிலாடன் என்கின்ற பெயரில், இன்னும் பல புனை பெயர்களில் இந்துத்துவவாதிகளுக்கு விடுதலை நாளிதழ் மூலமாக பதிலளித்துக் கொண்டிருப்பவர் ஐயா கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள். 87 வயது நெருங்க இருக்கிறது. இந்த நிலையிலும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்திற்கும் செல்கிறார். திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் ஐயா கவிஞர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது மிகுந்த சிறப்பு மிக்கது. ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்பது சுயமரியாதை இயக்கத்தின் 100வது வருஷத்தை முன்னிட்டு இந்த மயிலாப்பூரில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. சுயமரியாதை இயக்கம் என்பது என்ன என்றால், உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் உருவானது, உலகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் உருவானது, உலகத்தில் எத்தனையோ அமைப்புகள் உருவானது. அது எல்லாம் எதற்காக என்றால், ஆட்சியை பிடிப்பதற்காக கட்சிகள் தொடங்கி இருக்கிறது, இயக்கங்கள் தொடங்கி இருக்கிறது. தேசங்களை, நாடுகளை பிடிப்பதற்காக இயக்கங்கள் தொடங்கி இருக்கிறது. தோழர்களே, உலகத்திலேயே மனிதன் சக மனிதனை போல மான உணர்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஒரு இயக்கம் தோன்றியது என்றால் அதுதான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கை என்னன்னா, மனிதன் மானத்தோடு வாழணும். இப்படி ஒரு இயக்கம் உலகில் வேறு எங்குமே தொடங்கப்பட்டது இல்லை. ஏன் அதுக்கு முன்னாடி மானம் இல்லாமல் வாழ்ந்தார்களா? மானம் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. இதே ரோடு இப்ப நீங்க நிக்கிறீங்க, இதே ரோடு நேரா போனா திருவல்லிக்கேணிக்கு போகும். நேரா அது ட்ரிபிள் ஹை ரோட்ல ரத்னா கேஃப்னு ஒரு கடை இருக்கு. இந்த ரோடு நீங்க நிக்கிற ரோடு நேரா அங்கதான் போகும். அந்த ரத்னா கேஃப் அருகில இருக்கிற ஹோட்டல்களில் தாழ்த்தப்பட்டவர்களும் நாய்களும் தொழுநோயாளிகளும் உள்ளே வரக்கூடாது என்று பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அது இருக்கா? அதை மாற்றிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அந்த இயக்கத்திற்கு இது 100வது ஆண்டு. இதே 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் தான் RSSும் தொடங்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடங்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் சார்ந்த இயக்கமாக இருக்கிறது. RSSும் அதன் பிரிவை பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு இயக்கமாக உருவாக்கி அரசியலில் தேர்தலில் நிற்கிறது. அதற்கு மிகப்பெரிய பொருளாதார வலிமை இருக்கிறது. அதனால் அவர்கள் 100 ஆண்டுகளை நெருங்குவது சாதாரணம். ஆனால் தேர்தல் சாராத ஒரு இயக்கம் இன்றைக்கும் மக்களிடம் செல்வாக்கு பெற்று 100 ஆண்டை தொடுகிறது என்றால் அது திராவிடர் கழகம் மட்டும்தான். மயிலாப்பூரில் இந்த கூட்டம் நடைபெறுவது மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை சொல்லலாம். தொடர்ல 1923 தேசப்பிதா காந்தி அவர்கள் இதே மயிலாப்பூருக்கு வந்தார். மயிலாப்பூரிலே அவர் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது காங்கிரசின் மூத்த தலைவராக இருக்கிற சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு சென்றார். சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு சென்ற போது இந்த நாட்டின் தேசப்பிதா என்று அழைக்கப்பட்ட காந்திக்கு அவர் ஐயங்கார் என்பதால் அவர் வீட்டு திண்ணையில அமர வைத்து உணவு பரிமாறப்பட்டது. அது அவர் பிரசிடன்ட் இதுதான் வழக்கம் அப்படின்னு கடந்து போயிட்டார். அதே காந்தியார் அவர்கள் 1927 திரும்பவும் சென்னைக்கு வந்தார். அதே காங்கிரஸ் மூத்த தலைவர் சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டுக்குள்ள அழைத்து உணவு பரிமாறினார். காந்தியாருக்கு ரொம்ப வியப்பு. ராமசாமி பிராமணர் எதிர்ப்பு பேசுறாரு, அவர் பிராமணர்களுக்கு தீண்டாமை கடைபிடிக்கிறத நினைக்கிறாரு. ஆனா பிராமணர்கள் பலர் மாறி இருக்காங்க. போன முறை நான் மயிலாப்பூருக்கு வந்த போது, சென்னைக்கு வந்த போது திண்ணையில் உட்கார வைத்த என்னை இன்றைக்கு பிராமணர்கள் வீட்டுக்குள்ள அழைத்து உணவு பரிமாறுகிறார்களே, பிராமணர்கள் மாறி இருக்கிறார்கள் என்று அப்போது காந்தியாருக்கு சொல்லப்பட்ட செய்தி என்பது, ஐயா காந்தி அவர்களே, இந்த 1923க்கும் 1927க்கும் இடையே 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கினார். அதனுடைய போராட்டமும் பிரச்சாரமும் தான் உங்களையே பிராமணர்கள் வீட்டுக்குள்ள அழைக்க வைத்திருக்கிறது என்று சொன்னார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் காந்தி. ஆனால் காந்திக்கே ஜாதியை பிரியிலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதை வாங்கி கொடுத்த தலைவர் பெரியார் அவர்கள். இந்த நாளில கூட்டம் நடைபெறும் போது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு என்பது, சுயமரியாதை இயக்கம் பிறகு நீதி கட்சிக்கும் தந்தை பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2 இயக்கத்திற்கும் சேர்த்து திராவிடர் கழகம் என்று பெயரிடப்பட்ட நாள் இந்த நாள்.
இதே 27 ஆகஸ்ட் 1944 அதே நாளிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து கவிஞர் ஐயா வந்து பேசுவது என்பது மிகுந்த சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒரு 2 செய்திகளை சொல்லி உரையை முடித்து விடுகிறேன். தொடர்ல மூட நம்பிக்கை ஒழிப்பை பத்தி இப்ப பேசணுமான்னு பல பேர் யோசிக்கலாம். பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கு. அரசியலை பத்தி பேசலாம், ஊழல் எதிர்ப்பை பத்தி பேசலாம். இந்த கால இளைஞர்களுக்கு பெரும்பாலும் இந்த ஊழல் எதிர்ப்பு தான் தெரியும். சங்கர் திரைப்படங்கள் வர மாதிரி அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனை இவங்களுக்கு தெரியாது. இங்க ஊர் தெரியா, சேரி தெரியா, ஏன் இருக்குன்னு தெரியாது. இங்க பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஏன் ஒரே ஜாதிகாரன் இருக்கிறான், ஹவுசிங் போர்டுல ஏன் ஒடுக்கப்பட்டவன் இருக்கிறான்னு தெரியாது. அபார்ட்மெண்ட் இருக்கிற அபார்ட்மெண்ட் சுத்தி இருக்கிற ரோடுகள் எல்லாம் சுத்தமா இருக்கு, ஹவுசிங் போர்டு இருக்கிற வீடுகளை சுத்தி எல்லாம் குப்பை மேல இருக்கிறது ஏன்னு தெரியாது. இங்க நவீன தீண்டாமை இருக்கிறதுக்கு தெரியாது. ஆனால் ஊழல் எதிர்ப்பு மட்டும் இன்னைக்கு ஒரு மூட நம்பிக்கை தான். பலருக்கு வியப்பா இருக்கலாம். அது ஏன்னா தொடர்புல நினைச்சு பாருங்க, மூட நம்பிக்கையில இருந்துதான் அவதூறு பிரச்சாரம் உருவாகும். அவதூறு பிரச்சாரத்தில் இருந்துதான் அணிதிரட்டல் உருவாகும். அணிதிரட்டல் இருந்துதான் அது வாக்குகளாக மாற்றப்படும். அந்த வாக்குகள் மூலம் தான் பாசிசம் ஆட்சி அமைக்கும். உதாரணத்துக்கு பசு புனிதமானது என்பது மூட நம்பிக்கை. முஸ்லிம்களால் நம்மளுடைய புனித கடவுளான பசுவை கொன்று தின்கிறாங்க என்பது அவதூறு பிரச்சாரம். இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம், தலித்துகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என்பது அணிதிரட்டல். அந்த அணிதிரட்டல் மூலமாக அவர்களை பாஜகவுக்கு வாக்களிக்க வைத்து அதன் மூலம் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். மூட நம்பிக்கையிலிருந்து தான் பாசிசம் ஆட்சி அமைக்கிறது. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. காந்தியாரை படுகொலை செய்த ஒரு கட்சி அன்றைக்கு துப்பாக்கி வைத்திருந்தது, இன்றைக்கு இந்திய ஆட்சியை கையில் வைத்திருக்கிறது. காந்தியை கொலை செய்த பிறகு RSS இந்தியா முழுக்க எதிர்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் RSS எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது, மக்களிடம் எப்படி நல்ல பேர் வாங்குவது, மக்கள் எப்படி RSS பக்கம் திருப்புவது என்ற நோக்கத்தில் 1949 அவர்கள் முன்னெடுத்த ஒரு திட்டம் தான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும். அதுக்கு முன்னாடியே அங்க மசூதி இருந்தது, அதுக்கு பக்கத்துல இந்துக்களும் இருந்தான், முஸ்லீமும் இருந்தான். அது வரைக்கும் இல்ல. காந்தியார் கொலைக்கு பிறகு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து என்ன ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் தொடர்ந்து அயோத்தி முழுக்க திடீர்னு ஒரு நாள் இரவு ஒரே கதையை சொன்னோம். என்னன்னா உள்ள புகுந்து நான் சாமியாரும் சிலை வச்சுட்டாங்க. அடுத்த நாள் பெரிய பிரச்சனையாகி நீதிமன்றத்தில் வழக்கே வருது. எல்லாரும் ஒரே மாதிரியான கருத்து சொன்னோம். என்னன்னா பெரிய சத்தம் கேட்டது, போய் பார்த்தோம், மசூதிக்கு மேல வெளிச்சமா இருந்தது, ஏதோ உள்ள இறங்குற மாதிரி இருந்தது. நாங்க உள்ள போய் பார்த்தோம், உள்ள ராமர் படுத்துட்டு இருந்தாருன்னா, பாலராமர் படுத்துட்டு இருந்தாருன்னா. அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டாங்க. அவனா அதே சொன்னான், மசூதிக்கு மேல வெளிச்சமா இருந்து ஏதோ இறங்கிச்சு, உள்ள போய் பார்த்தோம் ராமர் படுத்துட்டு இருந்தாருன்னா. இதையே இந்த அவதூறைய மக்களிடம் இருக்கிற மூட நம்பிக்கையே ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுக்க இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அணிதிரட்டலாமா. அப்ப மூட நம்பிக்கையில் இருந்தால், கடவுள் என்கின்ற மூட நம்பிக்கையில் இருந்துதான் மக்களை அணிதிரட்ட இவர்கள் பயன்படுத்தினார்கள். அதுதான் இன்றைக்கு ஆட்சியாக மாறி அந்த ஆட்சி யாருக்கு பயன்படுத்தலாம்? அம்பானிக்கு பயன்படுது, அதானிக்கு பயன்படுது. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த நாட்டில் இந்தியாவுக்கு என்று ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இருக்கிறது, BSNL. அம்பானிக்கு என்று ஒரு நிறுவனம் இருக்கு, ரிலையன்ஸ் ஜியோ. அம்பானி இது, BSNL இந்திய அரசாங்கத்தோடு. இப்ப இந்தியா பாரத பேசுறவங்க, இந்திய தேசியம் எதுக்கு எடுத்தாலும் தேசியம் பேசுறவங்க, இந்தியாவே இருந்தா தேசப்பட்ட குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசுறவங்க ஏன் 4G BSNL கொடுக்கல? இப்பதான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்போ ஏன்னா அம்பானியுடைய கம்பெனி ஜியோ 5Gக்கு போயிட்டான், அதனால BSNL 4G கொடுக்கறத பத்தி பேசுறான். அப்ப உண்மையோடு தேசப்பட்டு இருந்தா யாரு கொடுத்திருக்கோம்? இந்திய அரசு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கோம். அப்ப இவன் செய்கிற இந்த செயலுக்கு இந்த ஆட்சியை பயன்படுத்துறான். அந்த ஆட்சி அமைப்பதற்கு மக்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்துறான். மூட நம்பிக்கையில் இருந்துதான் மக்களுக்கு எதிரான ஆட்சி உருவாக்குது. அதை யோசித்து பாருங்கள். பெண் உரிமை பாதுகாப்பு இந்தியா முழுக்க இன்றைக்கு பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். இதற்கு முன்னரும் வேட்டையாடப்பட்டாங்க. இதற்கு முன்னரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது, இப்போ நடக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, இதற்கு முன்னால் பாலியல் கொடுமைகள் நடக்கும் பொழுது அரசாங்கங்கள் வந்து அதை எதிர்க்கும், அரசாங்கம் தண்டிக்கும். நிர்பயா என்ற பெண் டெல்லியில பாலியல் வன்கொடுமை செய்து கொடுமை செய்யப்பட்டால் அதை எதிர்த்து இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்தது.
அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக மக்கள் திரண்டு நின்றார்கள். ஆட்சியும் அவர்களுக்கு எதிராக இருந்தது, மக்களும் எதிராக இருந்தார்கள். ஆனால் இப்போதும் இந்தியா முழுக்க பல கொடுமைகள் பெண்களுக்கு பின்னால் நடக்கிறது. என்ன ஒரு வித்தியாசம் என்றால், பாரதிய ஜனதா என்ற ஆளுங்கட்சி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. காஷ்மீரில் ஆசிஃபா என்கின்ற ஒரு சிறு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு பல நாட்கள் கோயிலுக்கு உள்ளே அடைத்து வைக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டால் அவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் தலைமையிலே பேரணி நடைபெறுகிறது. இதற்கு முன்னால் இந்த வரலாற்றில் ஏதாவது நடந்ததுண்டோ? கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு ஆளுங்கட்சி பேரணி செய்ததுண்டோ? அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் பெண்களை வன்புணர்வு செய்யறாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யறாங்க, அதை அவன் ஒரு தகுதியா பாக்குறான். உலகம் முழுக்க பாலியல் வன்புணர்ச்சி கற்பழிப்பு நடைபெற்றால் அதை குரூயல்ட்டியா பாக்குறான். பாஜக மட்டும்தான் குவாலிபிகேஷனா பாக்குறான். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மருத்துவர் சுப்பையான ஒருத்தர் இருந்தான். அவன் என்னன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தான். அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுகளுடைய சண்டை. அந்த பெண்கள் கதவை சாத்தி இருக்கும் போது வாசல்ல போய் நின்று சிறுநீர் கழிக்கிறான். இது பிஜேபி சேர்ந்த ஒரு எடுத்தார். ராணுவத்துக்கு அவரால் உத்தரவிட முடியுமா? முடியாது. இலங்கை அத்துமீறல் தாக்குதல் நடத்தினா கோஸ்ட் கார்டு திரும்ப தாக்குதல் நடத்தினாலும் பிரதமரால் உத்தரவிட முடியுமா? முடியாது. முப்படைகளில் எந்த ஒரு படைக்க உத்தரவிட வேண்டும் என்றாலும் அதை ஜனாதிபதி தான் செய்யணும். கடல் படை, வான்படை, விமானப்படை என்று முப்படைகளுக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கிற ஜனாதிபதிக்கு இவங்க எப்படி எவ்வளவு அவமானப்படுத்தலாம் பாருங்க. தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பூலாம் தேவி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் கற்பழிக்கப்பட்டு ஆதிக்க ஜாதி வெறியர்களால் கொடுமை செய்யப்பட்டார். பிறகு அவர் தீவிரவாதியாக மாறி அவர்களை பழி தீர்த்தார். பிறகு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு எம்பியாக ஆனாங்க. நம்ம எம்பி ஆனாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஒரு முறை சொல்லும் போது சொன்னார், எனக்கு நேரிட்ட இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் மூன்று காரணம் என்னவென்றால், ஒருவர் நான் பெண் என்பதால், ஒன்று நான் தலித் என்பதால், ஒன்று நான் தாழ்த்தப்பட்ட பெண் என்பதால். இதுதான் என் மீதான கொடுமைக்கு காரணம் என்று இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கிற திரௌபதி முர்மு இவ்வளவு அவமானப்படுத்தப்படுவதற்கும் காரணம் ஒன்று அவர் விதவை என்பதால், இன்னொன்று அவர் விதவை பெண் என்பதால், இன்னொன்று அவர் விதவை மலைவாழ் பெண் என்பதால், மலைவாழ் பெண் என்பதால் அவர் இவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறார். தோழர்களை நினைத்து பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் போராட்டங்கள் நடக்கிறது, பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது. காரணம், எங்களுக்கு பாதுகாப்புக்கு புதிய சட்டங்கள் வேண்டும் என்றுதான் உலகம் முழுக்க போராட்டங்கள் நடக்கும். இந்தியாவில் மட்டும்தான் இப்பொழுது இந்த அவல நிலை. 51A இந்திய அரசியலமைப்பு ஒரு ஆர்டிகலை பாதுகாக்கணும்னு நம்ம பொதுக்கூட்டம் நடக்கும். ஒரு நாட்டின் குடிமக்கள், ஒரு இயக்கம் இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய நிலை இருக்கிறது. காரணம், இந்த சட்டம் தான் அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த சட்டம் தான் சமத்துவத்தை பேசுகிறது. இந்த சட்டம் தான் மனிதனுக்கு மனிதன் உரிமை இருக்கிறது, எல்லா மனிதனுக்கும் ஒரே உரிமை இருக்கிறது என்கிறது. அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டம் ஏன் இவர்களுக்கு கசக்கிறது என்றால், சமூக அடிப்படையில் ஈஸியா சொல்லலாம். நான் பிராமணன், நீ பறையன். நான் தேவரு, நீ செட்டியாரு. நான் கவுண்டரி, நீ நாடாரு. நான் ஐயங்கார், அதிலேயும் பிரிவு இருக்கு. பேச்சாங்கிலே கூட பிரிவு இருக்கு. நான் ஐயங்காரு, இவன் ஐயருவான். பறையிலும் பிரிவு இருக்கு. நான் பறைய, நீ சக்தியுவான். இப்படி எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது சமூகத்துறையில். ஆனால் அரசியல் துறையில் என்பது சமத்துவம் மட்டும்தான். காரணம், அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்கு, ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு. 1000 கோடி உள்ள தொழிலதிபருக்கும் பட்டன் அமர்னா ஒரு ஓட்டு தான். ரோட்ல பிளாட்ஃபார்ம் கடை வைத்திருப்பவன் போட்டாலும் ஒரு ஓட்டு தான். அதுதான் அரசியல் சமத்துவம். அந்த சமத்துவம் தான் பாரதிய ஜனதாவுக்கு கண்ணை உறுத்துகிறது. அதனால் தான் அந்த சட்டங்களை அவர்கள் ஒழிக்க நினைக்கிறார்கள். 51A என்பது to develop the scientific temper, humanism and the spirit of inquiry and reform. அதனுடைய தமிழாக்கம் என்பது
அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்ப்பது. அறிவியல் மனப்பான்மையும் விசாரணை சிந்தனையும் மனிதனுக்கு உருவானால் அவன் கேள்வி கேட்பான். என்னடானா அத்திவரதர் வந்தாருன்னு சொல்றாங்கல்ல, 40 வருஷம் கழிச்சு அத்திவரதர் வந்தாரு, எல்லாரும் போய் கோடிக்கணக்கான மக்கள் கூப்பிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் கொரோனா வந்தது. அந்த அத்திவரதருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொரோனா வந்தது, மக்கள் கேள்வி கேட்பான். அந்த சிந்தனை வளரக்கூடாது என்று நினைப்பதால் தான் இவர்கள் இந்த பிரிவை கூட நீக்க நினைக்கிறார்கள். அதை பாதுகாப்போம், வளர்த்தெடுப்போம். மிகச் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்துக்கும் எனக்கு பின்னால் பேச இருக்கிற சகோதரி வழக்கறிஞர் மணியம்மை, மாவட்ட தலைவர் அன்பு வில்வநாதன், சேரா பார்த்தசாரதி மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.